அன்பு குழந்தையே, பல வேளைகளில் நமது நம்பிக்கை ஆட்டம் காணும் அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். நம்பிக்கையே போய்விடும். வேறு எங்காவது போய் பார்க்கலாமா என எண்ணத் தோன்றும். இப்படி அடிக்கடி மனம் மாறுகிறாயா? தன்னம்பிக்கை இழக்கிறாயா? அல்லது வருவது வரட்டும், நான் உன்னோடு இருக்கிறேன் என தைரியமாக இருக்கிறாயா? என்ன செய்யப் போகிறாய்? கர்மங்களை குறைத்துக் கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதுதான். நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என்மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கிறேன். துன்பம் என்ற எண்ணம் உங்களில் ஏற்படாமல் நான் செய்கிறேன். உன் குறைகளை நிவர்த்தி செய்து தரவே நான் அவதரித்திருக்கிறேன். நோய்களின் பிடியிலிருந்து தப்பிக்க வைக்கும் வைத்தியன் நான். முதலில் உன்னை நீ நம்பு. பாபா என்று அழைக்கிறாய், கோரிக்கைகளை வினவுகிறாய். நானும் அடைத்து வைத்திருந்த வழிகளை திறந்து காட்டினேன். ஆனால் உன் மனம் அலை பாய்கிறது. ஏன்? முதலில் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யார் என்று எடுத்துக்காட்டு. தலை வணங்கி செல்லக் கற்றுக்கொள். எது நடந்தாலும், மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரப் போகிறாய். பணிவு, பொறுமை, நிதானம், நம்பிக்கை இவற்றை மனதில் நிறுத்தி என்னை நினைவில் கொண்டு தினமும் செயல்படு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கிறேன், கலங்காதே. உன்னை பாதுகாப்பேன்.